அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். விருச்சிகம் அப்படின்னாலே நீங்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு இப்போ 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா திருவாதிரை புனர்பூஷம் இந்த நட்சத்திரத்தின் வாயிலாக இந்த மாதம் சஞ்சரிக்கிறார். திருவாதிரைனா ராகு உங்கள் ராசிக்கு 5ல் இருக்கார், புனர்பூஷம்னா குரு உங்கள் ராசிக்கு 7ல் இருக்கார். இதோட மற்ற கிரகங்கள் ராகு, கேது, குரு, சனி இவங்களெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு இவங்க செல்லக்கூடிய நட்சத்திரத்தெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு புரட்டாசி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் யாரோ அவர் தான் உங்களுக்கு சர்வீஸ்க்குரியவர். செவ்வாய் பகவான் அவர் 8ல் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறது சுமார் தான். இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய வேலை, நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் அரசாங்க வேலையில் இருக்கீங்க, தனியார் துறையில் இருக்கீங்க, பேர் போன கம்பெனிகளில் வேலை பார்க்குறீங்க, அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, எதில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய வேலையில் கவனமாக இருங்க. இது ரொம்ப முக்கியம். இன்னொரு பக்கம் யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் இருக்குது. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். கடந்த காலங்களில் நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன், எனக்கு வேலை கிடைக்குமானா டெஃபினட்டாக வேலை கிடைக்கும். ஸோ நான் பார்க்க வேலையை விட்டு என்னை வெளியேற்றிட்டாங்க, நானும் ஜாப் தேடிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வேலை உண்டு. யாரெல்லாம் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஜாப் இருக்குது. ஆனால் இது எல்லாமே கடுமையான போராட்டத்துக்கு இடையில் தான் இருக்குது. அதோட ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களும் உங்கள் வேலையை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், அல்லது வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்கள் வேலையில் நீங்கள் காம்ப்ரமைஸே ஆகாதீங்க. இந்த மாதம் ஈகோ பார்க்காதீங்க, எல்லாரோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. உங்களுடைய கொலீக்ஸ் யாராக இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சீனியர், உங்களுடைய ஜூனியர் யாராக இருந்தாலும் அவங்களோட பொறுமையாக கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வேலையில் பிரச்சனைகள் எதுவும் வராது. இல்லைன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரிய கிரகம் 8ஆம் இடத்துல இருக்குது. 8 ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம். ஸோ நம்ம பார்க்குற வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலம், அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலம், அல்லது லீவில் இருக்க வேண்டிய காலம், அல்லது பெஞ்சில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்படி தான் இருக்குது. அதனால் நீங்கள் யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ இந்த மாதம் எல்லாத்தோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பொறுமையாகவும் நிதானமாக டீல் பண்ணுங்கள். முதல்ல வேலை கிடச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. அப்புறம் அந்த கிடைச்ச வேலையை நீங்கள் திருப்திகரமாக பாருங்கள். வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது எல்லோருக்கும் இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. வேலையை பற்றிய ஒரு ஃபியரிங் இருக்குது, வேலையை பற்றிய ஒரு நிரந்தரமற்ற தன்மை என்பது இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இந்த வேலையில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதம் எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, ப்ரொமோஷன் கிடைக்கல, மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்லாம் ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணாதீங்க. கிடைச்சதை திருப்திகரமாக பாருங்கள். அதுக்காக உங்களுக்கு வேலை இல்லாமல் போகாது, நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை, உங்களுடைய வேலைக்கு தகுந்த சம்பளம் கிடைக்கலான்னு பரவாயில்ல, முதல்ல ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் கிரகங்கள் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறிடும். இந்த மாதத்தில் நீங்கள் பெருசாக கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். கடன் வாங்கினீங்கன்னா பின்னாடி பெரிய லெவலில் அந்த கடன் டெவலப் ஆகிரும். லோன் கட்டுறது, வட்டி கட்டுறது கூடும். இந்த மாதத்தில் வழக்குகள் எது இருந்தால் ஹேரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த மாதம் ரிசல்ட் வரலன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. இந்த மாதத்தில் வேலையாட்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நல்ல வேலையாட்கள் விஷயத்தில் பொறுமையாகவும் நிதானமாக அவங்கள ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லைன்னா நல்ல திறமையான வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, இதுவும் ரொம்ப முக்கியம். அப்படியே கடன் கிடைச்சாலும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கினாலும் அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகலாம். நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது? சுமாராக இருக்குது. நீங்கள் சொந்தமாக பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பிரமாதமாக இல்லை. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும். இதே தான் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கு எதுவோ அதான் உங்கள் லைஃப் பார்ட்னர் இருக்கும். கணவன் மனைவி உறவு சுமார் 2 பேரிலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், அல்லது வைத்திய செலவுகள், விரயங்கள் இதான் அந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணிங்கனாலும் நார்மலாக தான் இருக்குது.
யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய விஷயம் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுங்க. இது எல்லாமே பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். யாருக்கெல்லாம் கவர்மெண்ட்டால், குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அந்த காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க பண்ணுங்கள். இது தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகளை குறைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் பிரச்சனை இருக்குது. அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் உங்களுக்கு புதுசாக ஜாயின்ட் ஆவாங்க. இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஹெச்டி பண்ணுறீங்க, ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் இந்த மாதம் நான் பெரிய லெவலில் பாஸ்போர்ட், வீசாவை அது பார்த்து காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. கையில் பணம், தனம் இருக்கும். யாருடைய பணத்தை ஹேண்டில் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த மாதம் தேவையில்லாத ட்ராவலை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அவசரம் வந்து ட்ராவல் பண்ணுங்கள், இல்லைனா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். பெரிய ப்ராஜெக்ட் எதுவும் வேண்டாம். ஒரு பக்கம் ப்ராஜெக்டால் பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் ப்ராஜெக்டால் சக்ஸஸ் எல்லாம் அடக்கி வாசிங்க. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது, சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகும். ஒருவேளை பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பின்னாடி லவ் நல்ல விதமாக மேரேஜ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பெருசாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்குறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதுலேயும் நீங்கள் கோல்டு பாண்டு வாங்குறது இந்த மாதத்தில் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். லாட்டரி டிக்கெட் வாங்குறது, எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல. ஸோ யாரெல்லாம் வேலை, பிஸ்னஸ் சுமாராக இருக்குது, இது மாதிரி உடல் உழைப்பு இல்லாமல் பெருசாக நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. புகழ், அந்தஸ்து இருக்கும். தொண்டர்களுடைய அன்பு, ஆதரவு கிடைக்கும். பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைக்கும். வருமானங்கள் சுமார். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல லாபம், மகசூல் இருக்குது, லாபம் இருக்குது. யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் உங்களுக்கான சேல்ஸ் இந்த மாதம் நிறையவே இருக்குது. அதுக்கு தகுந்த லாபங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதில் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. ஒவ்வொரு விஷயம் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாமே நமக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. இந்த மாதத்தில் யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் நமக்கு தெரிய வரும். ஸோ யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், சாதகமாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதம் நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரக்ட் கம்யூனிகேட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த மாதத்தில். ஸோ நீங்கள் தெய்வ அனுகூலத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவும் அதை நல்லா கும்பிடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் மகாலட்சுமியுடைய தரிசனம் அல்லது வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். குறிப்பாக எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்குது அந்த பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. அதோட துர்க்கையும் காளியும் கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.